டேய் பா அடுத்த வாரம் நம்ம கட்சி தலைவருடைய பையனுக்கு பிறந்த நாள் வருதுடா. நம்ம தொகுதி முழுக்க கோலாகலமா கொண்டாடிடணும். கட்சி ஆபீஸ்ல ஃபங்க்ஷன் அது இதுன்னு சிறப்பா பண்ணிடணும். அப்புறம் கண்டிப்பாப்பா. நலத்திட்ட உதவிகள்லாம் என்னென்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிச்சு வை. சரிப்பா, கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஏங்க இந்தாங்க ஸ்வீட் எடுங்க. என்ன என்ன விஷயம்? என்னங்க, நம்ம பையனும் மருமகளும் தண்ணி கொடுத்துன்னு போனாங்கல்ல, பால் காய்ச்சினாங்க, அதுதான். ஓஹோ, அதுக்கு தான் காலையில அவசர அவசரமா கிளம்பி போனியோ? என்ன வீடு இந்த அளவுக்கு இருக்குமா இல்ல இதை விட பெருசா இருக்குமா? ஏங்க, அவன் உழைச்சி சொந்த கால்ல நிக்கணும்னு போயிருக்காங்க. இவ்ளோ பெரிய பங்களாவை விட்டுட்டு அவன் எதுக்கு போகணும்? ரொம்ப சாதாரணமான ஒரு சின்ன வாழ்க்கையில இருந்து அவன் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் சின்ன இடத்துல இருக்கலாங்க, ஆனா உழைச்சு முன்னேறி சீக்கிரமா பெரிய இடத்துக்கு வருவான். ஜாலி, அவ இனிமே வரவே மாட்டா. என்ன இவ அம்மா முன்னாடி ஒரு மாதிரி பேசுறா, தனியா போய் இவ்வளவு சந்தோஷப்படுறா? இவ எதுக்கு கால் பண்றா? சொல்லு. ஏய், எத்தனை தடவை சொல்றது இப்படி அடிக்கடி கால் பண்ணி தொலைக்காதன்னு? சரி வெய், நான் வரேன். யாருகிட்ட பேசுறா? எங்க போறா இவ? போன்ல யாருகிட்ட பேசினா? ஏய், உன்னை இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். உனக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கேன். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? பணத்தை மட்டும் வச்சு நான் என்னக்கா பண்றது? வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு அவர் கூட அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஓடி வந்த. ஆனா இப்போ அவர் ஜெயில்ல இருக்காரு. நான் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. என்னால திரும்ப வீட்டுக்கும் போக முடியாது. மேன்ஷன்ல ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கணும்க்கா. அவரை வெளியில எடுங்கக்கா. இங்க பார், நான் பணம் கொடுத்து ஒரு வேலையை செய்ய சொன்னேன். நீங்க அந்த வேலையை தப்பு தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு வேலையை எடுக்கும் போதே அதுல இருக்க ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு இதுக்குள்ள வந்தீங்க? தெரியும்க்கா. என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன். எதா இருந்தாலும் கால் பண்ணு, போன்ல பேசிக்கலாம். ஓஹோ, துளசிக்கு கெட்ட பேர் வர வைக்கணும்னு நீ தான் திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கியா? எல்லாமே ஓ வேலைதானா? அம்மா துளசி, ஒரு நிமிஷம். மாமா, துளசி எப்படி இருக்கீங்க மாமா? நான் நல்லா இருக்கேம்மா. வாங்க வீட்டுக்கு போலாம். இருமா ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. சரி, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் வாங்க. இல்லம்மா, அது உங்ககிட்ட தனியா பேசணும். நீங்க சொல்லிதான் அவர் அதை பண்ணாரு. எப்படியாவது அவரை ஜாமீன்ல எடுங்கக்கா. அதுக்கப்புறம் நாங்க உங்க பக்கமே வரமாட்டோம். இங்க பாரு, ஏற்கனவே என் மேல ஏகப்பட்ட டவுட்ல சுத்திட்டு இருக்காங்க. இப்ப நான் போய் ஜாமீன்ல எடுத்தேன்னு வை, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. இது மட்டும் இல்ல துளசி, அன்னைக்கு என் அம்மாவை துப்பாக்கி எடுத்து சுட்டாங்கல்ல, அது கூட அவளோட பிளானா தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு ஏற்கனவே தெரியும் மாமா. ஆனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அதை சொல்றதுக்கு என்கிட்ட எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்லலாம்ல. இல்ல துளசி. அட்லீஸ்ட் வெற்றி கிட்டயாவது சொல்லலாம்ல. இல்ல துளசி,
வேணாம், அவசரப்பட வேணாம். ஏன்? அவன் சரியான கோவக்காரன். ஆத்திரத்தில் ஏதாவது பண்ணிட்டானா? ஏற்கனவே அவன் மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவன் மீனாவை சும்மா விட மாட்டான். அதுவும் இல்லாம இது நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனை. இது வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா போயிடும். நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மீனாக்கா ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் குதர்க்கமான ஆள்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் அவங்கள திருத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? துளசி, அது என்னோட கடந்த கால வாழ்க்கை. நான் அந்த ஒரு விஷயத்துல அவகிட்ட சிக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்னது? ஹேய் துளசி, துளசி இவ்ளோ சீக்கிரமா போயிட்டு இருக்கீங்க? துளசி வந்திருக்கா மீனா? அதான் என்ன என்ன சொல்றீங்க? துளசியா? அவ எங்க இங்க வந்திருக்கா? அவதான் தனி வீடு பார்த்துட்டு போயிட்டான்னு நீங்க சொன்னீங்களே, அப்புறம் என்ன? ஹே, அவளே திடீர்னு மனசு மாறி இங்க வந்திருக்கா. உனக்கு என்ன இப்போ? இனிமே அவ நிரந்தரமா இங்கதான் தங்க போறா. ஆமா, போ. துளசி, அத்தை, ஐயோ. துளசி, தியா, தியா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கியா? ஐயோ, வா 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 வா. ஐயோ அத்தை, ஆ? இத்தனை நாள் கழிச்சு உங்க மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. ஆரத்திலாம் எடுக்க மாட்டீங்களா? ஐயோ, நான் பாரு மறந்தே போயிட்டேன். ஏய் ராணி, ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வா சீக்கிரம். அதோமா வரேன். இரு துளசி, இரு. வா 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 வா, கொடு. வா வா, வந்து பத்தவே. இந்த ராணி புடி, இத கொட்டிட்டு வா. வா 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 வா, உள்ள போ. வா வா. தியா குட்டி, வா. துளசி, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாமா. வா. என்னக்கா, எப்படி இருக்கீங்க? ஏய், சத்தமா பேசினா மத்தவங்க காதுல விழுந்துரும். அப்புறம் உங்களுக்கு தானே ஆபத்து. என்ன, நான் வரமாட்டேன், நிரந்தரமா அங்கேயே தங்கிடுவேன்னு நினைச்சிட்டீங்களா? ஆஹா, நான் உங்களுக்கு பயந்து போய் அங்க வீடு எடுக்கல. அது உங்களுக்கு தெரியும்ல. என்ன, எதுக்கு முறைக்கிறீங்க? ஒரு பொண்ணா இருந்துகிட்டே இவ்ளோ கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லைல்ல?